ஹாய் ஆல். எப்பயுமே விமன் அவங்களுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை விட மற்றவங்களுக்கு தான் எப்பயும் நிறையா கொடுக்குறாங்க. அவங்கள ப்ரையாரிட்டியில் வைக்கிறது கிடையாது. ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, மற்ற மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா அவங்க இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைக்கலாம், அதை தான் யோசிப்பாங்களே தவிர நமக்கு இதை பிடிக்கும், இதை இன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம். அதோட வீட்டில் யாருமே இல்லைன்னா சுத்தம், சமைக்கவே மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குரிய கேர் அவங்க எப்பயுமே எடுக்கிறது கிடையாது. மற்றவங்களுக்கு என்ன வேணும், இது செஞ்சு கொடுக்கணுமே நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு இது தேவை, அவங்களுக்கு இது பிடிக்கும், இதை செய்வோம், இதை வாங்குவோம்னு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இது எதனால அப்படின்னா இப்போ கிடையாது, பல 100 வருஷமாவே நமக்குள்ள ஒன்று விதைச்சிட்டாங்க. என்னன்னா விமன்னா ஒரு ஃபேமிலியை டேக் கேர் பண்ணணும், மற்றவங்கள பார்த்துக்கணும், இதான் உன்னோடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டிலே இருக்கிறதுனால நமக்கு இப்பயுமே நம்மளால எல்லாம் செய்ய முடிஞ்சாலும் நம்ம செய்யறது கிடையாது. அவங்களுக்கு என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் அவங்க செய்யட்டும், அவங்களுக்கு வாங்குவோம், இப்படியே தான் நம்ம மனசு போகுது. நம்ம மற்றவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உங்களுக்கு நீங்களே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதப்ப வேற யாரும் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களை ப்ரையாரிட்டியாக வைக்கிறீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்தும் கிடைக்கும். தேங்க்யூ.